ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இந்த மரவள்ளிக்கிழங்கு நான் எப்படி பொறிச்சு நான் பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு நல்ல மரவள்ளிக்கிழங்கு வேண்டி முதல் கழுவணும். ஏன்னு சொல்லுங்க, மரவள்ளிக்கிழங்கு தோலில் மண் இருக்கும், அதால் வடிவ கழுவி போட்டு அதுக்கு பிறகு நான் தோலை உரிச்சிட்டு திருப்பியும் கழுவிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி எடுத்தாச்சு. வெட்டி எடுத்துட்டு இங்கே சட்டியில் எண்ணெயை வச்சுட்டு எண்ணெய் சூடானோன்னோ மரவள்ளிக்கிழங்கை பொறிச்சு எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலராக பொறிச்சு எடுக்கணும். உப்பு எதுவுமே சேர்க்காம தான் நான் முதல் பொறிச்சு எடுக்கிறேன். அடுப்பை மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு தான் பொறிக்கணும். கூட்டி விட்டோம்னு வெளியில கலர் மாறிடும், உள்ளுக்கு அவிஞ்ச மாதிரி இருக்காது. அதால மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா மொறு பொரிச்சு எடுத்தாச்சு. இனி இதுக்கு கொஞ்சமா மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு தூள் கொஞ்சம் சேர்க்கிறேன். ரெண்டையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா குலுக்கண்டு குலுக்கணும். இந்த பக்கம் ஒரு குலுக்கு, அந்த பக்கம் ஒரு குலுக்கு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு குலுக்கு. அப்போ அடியில இருந்து அப்படியே மிளகாத்தூள், தூள், உப்பு எல்லாம் சேர்ந்து அப்படி எல்லா மரவள்ளிக்கிழங்குலையும் பிறல்ற அளவுக்கு குலுக்கி போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு பொரியல். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.